ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் கார்னர். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். இது ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட்டு, சீனி உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதும் தீபாவளிக்கு செய்கிற ஒரு பலகாரம். இதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஈஸியாக. வாங்க. 1 கப் ரவாவுக்கு 1.5 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 2 கப் ஜீனி கூட எடுத்துக்கலாம். ரவாவை லைட்டாக வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. நிறைய பேர் மிஷினில் கொடுத்து அரைப்பாங்க, நான் கொஞ்சமாக செய்கிறதுனால மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நெய்யில் நல்லா வறுத்து ரோஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே காட்டியிருந்தேன் கிண்ணத்தில். சீனியை பவுட்ரு பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் ஒரு தாம்பாளத்தில் கொட்டிக்கோங்க. அதில் ரோஸ்ட்டு பண்ண முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. நெய் உருக்கி வச்சுக்கோங்க. இந்த 1/4 கிலோ ரவா அப்படின்னா நெய் தேவைப்பட்ட அளவு 150 ml. ரவா, ஜீனி, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் கலக்கி விட்டாச்சு. அது நடுவில் நெய் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சி உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா கலந்தாச்சு நெய்யை. இப்போ உருண்டை பிடிச்சா பிடிச்சிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது நிறைய பேருக்கு செய்ய வராது. இது கொஞ்சம் கொரப்பாக மிக்சியில் அரைச்சதுனால உருண்டை பிடிக்க வருது. கொஞ்சம் நெய் நிறைய ஆட் பண்ணிக்கிங்கன்னா உருண்டை நல்லா வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. இது மிஷினில் கொடுத்து தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. அப்படி அரைச்சி செஞ்சிங்கன்னா 20 நாள் கூட கெடாமல் இருக்கும். தீபாவளிக்கு தேவையான சீனி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அப்போல்லாம் அதிரசம், முறுக்கு, சீனி உருண்டை இது மட்டும்தான் ஃபேமஸாக படைப்பாங்க நிறைய பேர். சூப்பரான சீனி உருண்டை ரெடி ஆகிடுச்சு. தீபாவளிக்கு செஞ்சு ஆசைங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.